வசூலுக்கு போகும்போது வந்து ஒரு குடிகாரன் என்ன பண்ணானே என் துணியை பிடிச்சி கிழிச்சிட்டு நடு ரோட்ல என்னை ஓட விட்டான். ட்ரெஸ் இல்லாத ஓட விட்டான். அப்புறமே என்ன கத்தி எடுத்துன்னு மிரட்டின்னு பின்னாடி எல்லாருமே ஓடிதான் வந்தாங்க. உங்களை வந்து ஒரு குடிகாரன் வந்து ட்ரெஸ் இல்லாம அவங்கள்ட்ட உங்களை ஓட விட்டான்னு வச்சுங்களேன், அது சொசைட்டி பாத்துட்டு இருந்தாங்களா? எல்லாருமே பாத்துட்டு கம்முன்னு தான் இருந்தாங்க ப்ரோ. யாரும் வந்து எதுவும் என்ன வார்த்தை ஏது நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளே கேட்கல, அவங்களே கேட்கல. நம்ம திருத்திட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஜென்ஸ கேட்கல யாருமே. இவங்க என்ன பண்ணாத வந்து அவங்க இவங்களை திருத்தின்னு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்திட்டாங்க. ஆனா இருந்தா அதை பாருடா எப்படி போதுங்க இதுங்க, 500 ரூபாய்க்கு தான் வரப்போகுது இல்ல 1000 ரூபாய்க்கு தான் வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா இப்ப ரோட்டோரமா போவீங்க, என்ன சொல்லி உங்களை திட்டுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க? நிறைய உசு அலி கொட்டை 9 பாம்பு வருது அப்படி போகுது மச்சான் கோய் வருது அது இது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா நாங்களாம் அதெல்லாம் காதுல வாங்கிக்க மாட்டோம். திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த திருமண வாழ்க்கையில எல்லாம் நம்பிக்கை இல்ல பிரதர். நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஏன்னா நாங்களாம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். லவ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து எப்படி சொல்றது, எங்களோட கோல்டு வேஸ்ட் பண்ணிருக்கோம். அப்புறமா எங்களோட கேஷ் எல்லாம் போயிருக்கு, பேர்ல நிறைய போயிருக்குது. அது எப்படி போவோம் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ண முடியுமா, 500 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ண முடியுமா, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பு, வெளியே வந்திருக்கேன், ஒரு ட்ரெஸ் பார்த்தேன் அது புடிச்சிருக்கு, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, அங்க என் ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான், என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி சீன் போடணும், எனக்கு பைக் வாங்கிக்கோ. இதெல்லாம் ஒரு ஆண் லவ் பண்ற பையன் கேட்பாங்களா? ஆமா, எங்களெல்லாம் வச்சு நல்லா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில. இல்ல ஒரு வாட்டி அனுபவிக்கிறீங்க, மறுபடியும் அதே தப்பு பண்றீங்க இல்லையா? இல்லையே, ஒரு வாட்டி பட்டுட்டனாலே அவன் மறாத நாங்களே திரும்பி. ஓகே, ஆக்சுவலா உங்க சமுதாயத்துல ஒருத்தவங்க வந்து பட்டுட்டாங்க, அதை பார்த்து நிறைய சமுதாயத்துல நிறைய பேர் கிடையாது. எங்களுக்கு மேல இருக்காங்களே இல்லையா, எங்களுக்கு முன்னாடி அவங்க டிரான்ஸோட எப்படி சொல்றது, டிரான்ஸோட லைஃப்ல எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லீங்களா. இப்ப நானும் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரி நீங்க சொன்னீங்களா ஒரு கேள்வி, இப்ப எங்க திருநங்கை இங்க மேல இருக்கவங்க சொல்லிருப்பாங்களா கொண்டிருப்பாங்களா, நாங்க லவ் பண்றேன்னே அவங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டீங்க. ஒரு பெத்தவங்க கிட்ட போய் ஒரு தாய் கிட்ட போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொன்னா சொல்லுவாங்களா, ஏத்துப்பாங்களா? அதனால ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டிருப்பாங்கல்ல. சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்ட்டா அவங்க கேட்கலாம் மாட்டாங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? நான் செலவு பண்ணிருப்பேன், நகைங்கெல்லாம் அழிச்சிருக்கேன் அவனுக்கோசம். அது எவ்வளவு இருக்கும் நீங்க ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க? எப்படியும் கணக்கு வழக்கே கிடையாது, நகைங்கள் எல்லாம் அழிச்சதெல்லாம் கணக்கு வழக்கே கிடையாது. நான் இந்த நிலைமையில உட்காந்து இருக்கேன்னா அந்த பையன் ஒரு பையனாலதான். அவன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிட்டான். கேட்டா என்ன சொல்லுவான், நீ எனக்கு அம்மாவாவும் காசு கொடுக்குற சமயத்துல அம்மா எப்படி ஆயிடுவேன் அப்பாவை எப்படி ஆயிடுவேன், கேட்டா நான் உனக்கு அம்மாவாவும் அப்பாவும் உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கிறேன், நீ கஷ்டப்படாத, நீயும் ஒரு பொண்ணு தானே, நான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னாவே இருக்கலாம், நம்ம வீட்டுல ஏத்துக்கிறோம், நம்ம வீட்டுல ஏத்துக்கலாம், நம்ம கண்காணாத இடத்துக்கு ஓடிடலாம், கண்காணாத இடத்துக்கு கூட ஓடிடலாம் வா அப்படின்லாம் சொல்லிருக்காங்க என்கிட்ட எல்லாம். ஓகே, இப்ப அதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தறிச்சலா இருக்கு. அவனெல்லாம் பார்க்கும்போது வெறிதான் வருது. இன்னைக்கு அவன் வேற ஒரு திருநங்கை கூட அஃபேர்ல இருக்கான். மொத்தம் திருநங்கை கூட தான் போயிட்டு இருக்கான். ஏமாத்தி பணம் சாப்பிடணும்ல, எங்க பணத்துங்களை சாப்பிடணும்ல. அந்த திருநங்கிட்ட நானே சொல்லியிருக்கேன், இவன் சரியான ஒரு இது கேட்டா நீ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசுறியா, போட்டி போறாமையில பேசுறியா கொள்றியாலாம் எனக்கு கேட்டிருக்கான். சரி, ஓகே. நீங்க செலவு பண்ண காசு கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம், அதெல்லாம் கேட்கறது இல்ல. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நான் செலவு பண்ணிருப்பேன் பிரதர். எப்படி சொல்றது, ஒரு கோல்டு மட்டுமே ஒரு சவரம் இல்ல ஒரு அரை சவரம் கிட்ட அழிச்சிருப்பேன். கேஷ் மட்டுமே வந்து ஒரு 2 lakh. என்னோட கமிட் வந்து இங்க சென்னை கிடையாது, அவன் திருச்சி. அவனுக்கு போயிட்டு நகைங்க எடுத்து கொடுக்கறது இது பண்றது காசு எக்கச்சக்கமான ஜிபேல போயிடுச்சு. கேக்கட்டுமா, இப்ப ஒரு டிரான்ஸ் கிட்ட வந்து ஒரு ஜென்ஸ் பேசுறாங்கன்னா லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா விடிய நம்ம கிட்ட போன்ல பேசுறது மெசேஜ் பண்றது இதெல்லாம் பண்ணியிருந்தா எங்களுக்கு என்ன ஆகும்?
அவன் மேல ஒரு பைத்தியமா ஆகும். பைத்தியமாயி அவன் மேல கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்றது, அவன் என்னை விட்டுட்டு போன நிமிஷம்லாம் நான்லாம் சூசைட் அட்டன்லாம் பண்ணிட்டேன். எங்க மாமி இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இந்த உயிரோடலாம் இந்த நிமிஷம் நான் இருந்திருக்க மாட்டேன். எங்க மாமி வந்து எனக்கு ஒரு கடவுளுக்கும் சமானம். எங்க அத்தை அவங்க வந்து என்ன சொல்றது, அவன் இல்லைன்னா என்ன, நீ வாழ முடியாதா, நீ அவனை நம்பியா திருநங்கையா மாறன, நீ வா உனக்கு பின்னாடி இருக்க திருநங்கைங்களை வச்சு வாழு. எங்க கிராண்ட் மார்க்கெட்ல நான் சரியான அடியெல்லாம் வாங்கிக்கிறேன். அவனுக்கோசம் கையெல்லாம் அறுத்துக்கிட்டேன், மருந்து குடிச்சேன், தூக்கு மாட்டிக்கினேன். நான் எவ்வளவு அவன் கையில கால விடாத ஒரு சீப்பா எவ்வளவு சொல்லுது, ஒரு சீப்பா ட்ரீட் பண்ணா என்ன. பிரேக்கப் பண்ற நிமிஷத்துல கேட்டா நீங்க எல்லாம் வந்து ஒரு திருநங்கைங்க ஒரு கூட்டமே எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல் எல்லாம் அமக்கலை பண்ணிடுவீங்க. ஏன்னா லவ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியலையாடா இவங்க அமக்கலை பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்ட்டு. 10 ரூபாய் வாங்கி சாப்பிடும்போது தெரியாதா? இப்ப அந்த வீடியோ அவன் பாத்து நிக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க சொல்றது இந்த விஷயம். டேய் நான் ஒன்னே ஒண்ணு உனக்கு சொல்லத்தான், நீ எத்தனை பேரை வேணா ஏமாத்து, அதுல எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. என்னைக்குனா ஒரு நாள் நான் கும்புற முருகன் உனக்கு தக்க பதில் கொடுப்பான். நானா சபிக்கல, நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நீ ஒரு பொண்ணை நாளைக்கு கல்யாணம் பண்ணுவல, அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை பெத்து இருக்கும்ல, அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அதை நீ கஷ்டப்படுறதுக்கு கண்ணால நீ பாக்கணும், அது ஒரு ஆம்பளை கிட்ட. ஓகே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க லவ் பண்ற நான் அப்படிதான் சொல்ல விரும்புறேன் பிரதர். நான்லாம் வந்து எப்படி சொல்றது, சாப்பாடுலாம் விடமாட்டேன் பிரதர். எல்லாம் அவங்கவுங்க மனசாட்சி. எங்க இருந்தாலும் நல்லா இருடா. என்ன சொல்றீங்க? எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட கோரிக்கை. எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருங்க. ஆனா இன்னொரு வாட்டி எந்த டிரான்ஸையும் நீங்க ஏமாத்தாதீங்க, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். யாரும் ஏமாத்தினேதான் இருப்பான், இன்னும் ஒன்னொன்னா போயினேதான் இருப்பான். ஆனா நான் உன்னை சொல்லிட்டா உன்னெல்லாம் ஒரு சாப்டர்லயே வச்சுக்கல. இப்பெல்லாம் உன்னை அனுப்புக்கு வந்தா கூட நான் என்ன சொல்றது, வேற எதனா ஒரு விஷயத்த செய்யறது. ஓகே ஓகே, நன்றிமா. நான்